கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், நம்ம நடத்தி வந்தார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் நாம் சந்தித்தார். புதிய வேலைகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தார். அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கடந்த மாதத்தில் செய்தார். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே உன் தோளிலின்று அவன் சுமையும் உன் கழுத்திலின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையில் பல நுகங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன் ஆண்டவர் அபிஷேகத்தில் நுகத்தடி முறிந்து போகும் என்று சொல்கிறாருன்னா, இந்த மே மாதம் எவ்வளோ பெரிய உனக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நெருங்கி வந்தாலும், நீ அபிஷேகத்தில் நிரம்பி நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு அந்த நுகங்கள் முறிந்து போகும் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மே மாதத்தில் நீங்கள் அதிகமாக உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உங்கள் கணவன்மார்களுக்காண்டி ஜெபிக்கணும், மனைவிகளுக்காண்டி ஜெபிக்கணும், படிக்க போகிற புதிய கல்வி ஆண்டுகளை போகிற பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அபிஷேகத்தினால் நுகத்தடி முறிந்து போகும். ஆம், அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறியும். அடிமைத்தனங்கள் மாறி விடுதலையாக்கப்படும். பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அபிஷேகத்தினால அந்த வியாதி இந்த மாதம் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கடந்த மாதத்தில் பல வியாதிப்பட்டு நீங்கள் சுகவீனத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அபிஷேகத்தினால் நுகத்தடி முறிந்து போகும். ஆம் பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம் அநேகரை பார்க்கிறோம், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள், அநேக அற்புதங்கள், அவங்களுடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தினால் வருகிற வியாதிகள் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்கள் கணவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவ அடிமைத்தனத்தில் இருந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல நினைக்கிறீங்களா? இந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரம்பி ஜெபம் பண்ணும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த வாழ்க்கையை கர்த்தர் இந்த மாதம் மாற்றி நீங்களே பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆம், பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. பிசாசானவன் கொஞ்சம் கொஞ்சமாய் அவங்களுடைய காரியத்தில் உள்ள வந்தான். உணவுக்கு ஆகாரம் இல்லாம எகிப்துக்குள்ள இஸ்ரவேல்கள் போனாங்க. ஆனா பிசாசானவன் உலகத்தினுடைய காரியத்தை காட்டி காட்டி அவங்கள 400 வருஷம் அடிமைத்தனத்தில் வைத்துட்டான். அதே போல தான் இன்றைக்கு இந்த பாவம் என்ற ஒரு அடிமைத்தனம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியலை, விடுதலை கிடைக்கல. நாங்கள் ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், இந்த பாவத்தில் இருந்து எங்கள் வாழ்க்கையில் விடுதலே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், ஒரு வாலிப தம்பி நல்ல மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தான். அவன் சொன்னான், என் வாழ்க்கையில் இந்த பாவ அடிமைத்தனம், இந்த மதுபானம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது, என்னையால் இந்த மதுபானத்துக்கு விடுதலை கிடைக்க மாட்டேங்குது என்று சொல்லி அந்த தம்பி சொன்னாங்க. அவங்க அம்மாவும் கூட வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த பாவ கட்டிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, இந்த தம்பிக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஆவில் நிரம்பி அபிஷேகத்தினால் நிரம்பி அந்த தாயாரும் நானும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த தம்பியுடைய வாழ்க்கையில்
ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். நான் ஜெபித்துட்டு கண்ணை திறந்து பார்க்கிறேன், அந்த தம்பி கண்ணீரோடு நிற்கிறாப்புல. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை இறங்கும்போது அந்த பாவ அடிமைத்தனம், அந்த மதுபான கிரியைகள் அவன் வாழ்க்கையில் இருந்து மாறிவிட்டது. இன்றைக்கு சந்தோஷமாக குடும்பமாக கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கணவன் இன்னைக்கு அடிமைத்தத்தில் இருக்கிறாங்களா? பிரச்சனையோடு இருக்கிறாங்களா? இந்த பாவத்தோடு விடுதலை கிடைக்கல நினைக்கிறாங்களா? நீங்கள் பயப்படாதங்க. நீங்கள் ஆவில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவிகள் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த பாவத்தை, அந்த வல்லமையை முறிப்பதற்கு அபிஷேகம் மாத்திரம்தான் முடியும். ஆம் பிரியமானவர்களே, இன்னொரு சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண்ணும் பயங்கரமான ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆம்பளையாலே குடிப்பழத்தை நிப்பாட்ட முடியல. இவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் அப்படியே குடிச்சிருவாங்களாம். அவங்களும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களுக்காக பல நாட்களாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் பெண்களும் குடிக்கிறவளாய் மாறிவிட்டாங்க. இன்னைக்கு பெண்கள் அநேகர் குடிக்கிறவளாய் இருக்கிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த மாதம் அப்படி உங்கள் வீட்டில் அவங்களுக்கு தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் அபிஷேகம் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த நுகத்தடி முறிக்கப்பட்டு கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட அவசியம் கிடையாது. இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் நுகத்தை முறித்து போடுவார். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தின் தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஐயோ, இந்த மாதம் எப்படி நாங்கள் கடன் பிரச்சனை அடைக்க போகிறோம்? இந்த மாதம் முழுவதும் எப்படி எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது? ஐயோ, நாங்கள் பண்ணுற வேலை செய்கிற வேலை எங்களுடைய வட்டி கடன் தான் போய் கொண்டிருக்கிறது, நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியல நினைக்கிறீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் அந்த பண கஷ்டம் என்ற நுகத்தடியை முறித்து ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் வீணான செலவுகளை கொண்டு வருகிற நுகத்தடிகள் இன்னைக்கு முறிக்கப்படும். வீணான காரியத்துக்கு பண செலவை கொண்டு வர சத்துரு உங்கள் குடும்பத்தை விட்டு இன்னைக்கு மாறி போகும். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் யார் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த கடன் என்ற நுகத்தடி முறித்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மீதம் எடுக்க செய்வார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேதம் அதுதான் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய கையின் பிரயாசத்தை வீணான செலவுகளுக்கு, வீணான காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணுகிறோம். ஏன் இந்த செலவு வருகிறதுன்னா, இந்த கடன் கொண்டு வருகிற அது ஒரு ஆவி. அநேகருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதை கடன் வாங்க வைக்கும். வட்டி கொடுத்துடலாம், இவ்வளவு தானே வட்டி. ஆனா இந்த ஆவி தொடர்ந்து நம்மளை பிடித்து கொண்டே இருக்கும். நீங்க எவ்வளவுதான் நீங்க சம்பாத்தியம் பண்ணாலும், எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஓடி ஓடி உழைச்சாலும், அந்த மாதத்துக்குள்ள அநேக செலவு. உங்களுக்கு 20,000 சம்பளம் கிடைக்கிறன்னா 40,000 செலவு வந்துடுது. எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? எப்படி பிள்ளைகளோட தேவைகளை சந்திக்க முடியும்? இன்னைக்கு அதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்க. அது ஒரு நுகத்தடி, அது ஒரு நுகம், அது கடன் என்று ஒரு நுகம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால தான் உங்கள் குடும்பத்தில் அந்த தரித்திரம் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு இயேசு அந்த தரித்திரத்தின் நுகத்தடியை முறித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பயப்படாதுங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையிலையும் பல லட்சங்கள் கடன் இருந்தது. ஜெபம் பண்ணணும்.
அந்த நுகம் முறிக்கப்பட்டது. இன்றைக்கு அநேகர் கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். உங்களையும் ஆசீர்வாதம் வைப்பார். நான் ஆராதிக்கிற இயேசுவை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. நான் ஜெபம் பண்ணுற இயேசுக்கு தான் நீங்களும் ஜெபம் பண்றீங்க. உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்க கழுத்தில் இருக்க அந்த நுகத்தை இன்னைக்கு முறித்து உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்துவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கை மாறணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்னும் கடன் வாங்க மாட்டேன், வீணான செலவுகளுக்கு எடுக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் 10 ரூபா கூட கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது. நீங்கள் வேலை பார்க்குற சம்பளம் உங்கள் வீட்டுக்கு வந்து அது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் பிள்ளைகளை சம்பளத்தை கொண்டு வராங்களா, உங்கள் கணவன் சம்பளத்தை கொண்டு வராங்களா, அந்த சம்பளத்தை வாங்கி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் ஆண்டவர் இந்த ஆசீர்வதிங்க, இது மீதம் இருக்க உதவி செய்யுங்க என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. இந்த மே மாதம் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கடந்த மாதத்தில் கடன் வாங்கியிருக்கலாம், ஒரு நெருக்கம் இருந்திருக்கலாம், போராட்டங்கள் இருந்திருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மீதம் எடுக்கிற ஒரு மாதமாய் மாற்றுவார். அதுதான் இயேசு, அதுதான் தேவன். அந்த இயேசுவை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, இந்த கடன் என்ற நுகத்தடியை எனக்கு முறித்து, இந்த சாபம் என்ற நுகத்தடி முறித்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க, சில குடும்பத்தில் உள்ள போனா அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டில் வியாதி மாறவே மாட்டேங்குது. எனக்கு வியாதி வந்துன்னா என் கணவனுக்கு வருகிறது, அவங்களுக்கு சரியாயிட்டுனா என் பிள்ளைகளுக்கு வருது. அப்படி தொடர்ந்து இந்த வியாதின்னு ஒரு நுகம் எங்கள் குடும்பத்தில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வியாதியை கொண்டு யாருன்னு நினைக்கிறீங்க? சாத்தான். இன்னைக்கு அநேகருக்கு வியாதியை கொடுத்து அந்த வியாதியின் நுகத்துக்கு கீழே அவங்களை வைத்து அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பிசாசானவன் பல பலவீனத்தை கொடுத்து அந்த நுகத்தை வைத்து விடுகிறான். வியாதி என்ற நுகம். அவன் பாருங்க, 18 வருஷமாய் ஒரு பெண் கூனியா இருந்தால், 18 வருஷம் ஒரு பெண் கூனியா இருந்தால், எல்லாரும் நினைத்தாங்க இவள் கூனி, இவள் பிறவிலே இருக்கிறது, என்ன பாவம் செய்தாலும் தெரியல, அதனால தான் வியாதி வந்திருக்கிறது. அநேகர் அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறாங்க, என்ன கர்மம் பண்ணாங்கன்னே தெரியல, அதனால தான் அவங்க குடும்பத்தில் வியாதி அவங்களுடைய மறைய மாட்டேங்கிறது. ஆனா பாருங்க, இயேசு பார்க்கிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் அடிமையாய் இருந்த ஆபிரகாமுடைய குமாரத்தி என்று இயேசு கண்டார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 16 சொல்லப்பட்டிருக்கிறது. 18 வருஷம் என்ன பாவம் செய்தாங்க, என்ன வியாதி, என்ன கர்மம் பண்ணினாங்களே தெரியல என்ற அநேகர் அந்த பெண்ணை பேசியிருப்பாங்க. இவங்க முற்பிதாக்கள் செய்த பாவம், அதனால தான் அந்த வியாதி அவளை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. அவங்களுடைய நல்ல ஒரு தாயார், அவங்களுக்கு திடீரென்று சொல்லி ஒரு கட்டி கழுத்தில் வந்துட்டு, எல்லாரும் சொன்னாங்க என்ன பாவம் செய்தான்னு தெரியல, நல்லா தான் ஜெபிக்கிறான், நல்லா தான் ஆழைத்து வருகிறான், என்ன பாவம் செய்தான்னு தெரியலையே என்று சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த சகோதரி ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கட்டி இருக்குது, எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், 18 வருஷமாக பலவீனப்படுத்தப்பட்ட ஆபிரகாமின் குமாரத்தின் இயேசு கண்டார். நம்ம லூக்காவில் வாசிக்கிறோம்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ஆபிரகாமுடைய குமாரத்தி, அந்த கட்டி மறைஞ்சிருப்போங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி விட்டுட்டேன். அவங்க காலில் எந்திரிச்சு பார்க்குறாங்க, அந்த கட்டி இல்லை. எல்லாரும் என்ன நினச்சாங்க, இவன் என்ன பாவம் செய்தாலும் தெரியலையே, ஏன் இவளுக்கு இந்த கட்டி வரணும், ஏன் இவளுக்கு இந்த பிரச்சனை வரணும் என்று சொல்லி தான் அநேகர் பார்த்தாங்க.
ஆனால் மனுஷன் பார்க்குற விதம் வேற, தேவன் பார்க்குற விதம் வேற. ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், வியாதியின் நுகம் உன்னை விட்டு நீக்கப்படும். இந்த மாதம் வியாதி என்ற நுகம் உன் வாழ்க்கையில் மாறும். நீங்கள் பயப்படாதங்க. இந்த மாத கர்த்தர் மாற்றி அந்த வியாதியை விட்டு விலக்கி உங்களை பாதுகாத்து கொள்வார். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை. அப்போ இன்னைக்கு இயேசு முதலாவது உங்கள் பாவ வாழ்க்கை, அந்த பாவத்தின் அடிமைத்தன நுகம் உங்களை கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவது பண பிரச்சனை, கடன் பிரச்சனை என்ற சுமையிலிருந்து அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றுவார். அந்த நுகம் முறிக்கப்படும். வியாதியின் நுகம் இன்னைக்கு இயேசு உங்களுக்கு அதை மாற்றி போடுவார். இனி உன் வாழ்க்கையில் வியாதியினது பிரச்சனை இல்லாதபடி இயேசு மாற்றுவார். அதுதான் தேவன், அவர்தான் இயேசு. இந்த மாதம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில். இனி நீங்கள் அங்கு இங்கும் அலைந்து திரிவதில்லை. உங்கள் நுகத்தடிகளை முறித்து போடுவார். உங்கள் தோல் மேல் இருக்கிற சுமையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற உபத்திரம் என்ற நுகத்தை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நுகங்களும் முறிக்கப்பட்டு போகும். எல்லா நுகத்தையும் கர்த்தர் முறித்துருவார். நீங்கள் பயப்படாதங்க, ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு கரம் பிடித்து நடத்துவார். உங்களுக்கு கொடுக்குற வாக்கு தத்துவங்கள் உண்மை உள்ளது. அபிஷேகத்தினால் நுகத்தடி முறிந்து போகும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவ பழக்க வழக்கம் இருந்தாலும் இதை விட்டு விடுதலை கிடைக்கலையே என்று சொல்லி ஏங்கி கொண்டு நிற்கிறீங்களா? ஐயா, என் வாழ்க்கையில் பல லட்சங்கள் கடன் என்ற ஒரு நுகத்திலிருந்து விடுதலை கிடைக்கல என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் நினைத்தால் ஒரு இரவுக்குள்ள எல்லாவற்றையும் மாற்ற முடியும். வியாதி என்ற ஒரு நுகத்தடியில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? நாங்கள் சம்பாத்தியம் பண்ணுற பணம் எல்லாம் மருத்துவ செலவு போய் கொண்டிருக்கிறது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த நுகங்களை கர்த்தர் முறித்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் பயப்படாதீர்கள். அதுதான் உங்களை வாக்கு கொடுக்கிறார். ஏசியா 10:27 அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறிந்து போகும். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும்படி முழங்கல் படியிட்டு தெய்வ சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறிந்து போகும் என்று சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லையே, இந்த மதுபான பழக்கத்தை விட முடியவில்லையே, இந்த பாவத்தை வெளியே வர முடியவில்லையே. ஐயோ, என் வாழ்க்கையில் இந்த பாவம் மேற்கொண்டுக்கிட்டே இருக்கிறது. நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாவ அடிமைத்தனம் என்னை வேதனைப்படுத்துகிறது, என்னை துக்கப்படுத்துகிறது, என்னை கண்ணீர் வடிக்க வருகிறது. ஆண்டவரே, இந்த பாவத்தில் விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. வாலிப தங்கச்சி, உன் பாவத்தை விட முடியல என்று சொல்லி நீ கண்ணீர் கலங்கி கொண்டிருக்கிறாயா? நீ அழுது கொண்டிருக்கிறாயா? நீ பயப்படாத. இயேசு சொல்லுகிறார், உன் நுகத்தடி பாவம் என்ற நுகத்தடியை முறித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அருமையான வாலிப தம்பி, இந்த பாவத்தை விட முடியலையா? கஞ்சா பழக்கத்தை விட முடியலையா? போதை வஸ்துக்களை விட முடியலையா? ஐயோ, என் வாழ்க்கையில் நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன், என் பெற்றோர்கள் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை எதனால் என் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது நினைக்கிறீங்களா? தம்பி, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை உன் மேலே இப்பொழுது இறங்கி வரும். நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். உன்னுடைய மாற்றத்தை தருவார். கர்த்தர் பெரிய சமாதானத்தை தருவார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அநேகர் மேலே இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் சுவாமி. யார் யார் பாவத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட எல்லா பாவ பழக்க வழக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விலகுவதாக.
ரகசிய பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், துணிகரமான பாவங்கள், ஐயோ நான் பொய் சொல்லுகிறேனே, என் பெற்றோரை நான் ஏமாத்தி விடுகிறேனே என்று ஜெபிக்கிற தம்பி, இயேசுவின் நாமத்தினாலே உன் வாழ்க்கையில காணும் எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த மாதத்துல உங்க பிள்ளைகள் கடன் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த மாதத்துல உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு மீதம் எடுக்கணுமே, இந்த கடத்தை அடைப்பதற்கு வழி இல்லையா என்று சொல்லி ஜெபிக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசு இந்த மாதத்தில் உன் கடத்தை அடைக்க உதவி செய்வார். உன் தேவைகளை சந்திப்பார். உன்னை ஒரு குறையெல்லாம் நடத்தி சொல்வார். அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். இந்த மாதம் உன்னுடைய கடன்களை அடைக்கிற ஒரு மாதமாக, இந்த மாதம் உனக்கு தேவைகளை சந்திக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் கிரியை செய்வார். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பண தேவைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காண்டி ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஆண்டவர் அநேக தேவைகள் இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக பொருளாதார தேவைகள் இருக்கும். என் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு குறையில்லாதபடி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இந்த மாதம் உங்கள் பிள்ளைகள் கடன் வேங்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியோடும் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் துக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு வியாதி சுகமாட்டா, என் கணவனுக்கு வந்து விடுகிறது, என் பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறது, என் குடும்பம் முழுவதும் நாங்கள் வியாதினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, இன்றைக்கு உன் வீட்டில் காணப்படுகிற இந்த வியாதி என்ற நுகம் இன்னைக்கு மாற்றி ஆண்டவர் உன் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சாபத்தையும் கர்த்தர் மாற்றி உன் குடும்பத்தை கர்த்தர் இனி உன் குடும்பத்தில் எந்த தீங்கு வராதபடி, இந்த வியாதியின் நுகம் அணுகாதபடி கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் வியாதிகள் மறையட்டும் அப்பா. கேன்சர் வியாதிகள் மறையட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். பிசாசுகள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எவ்வளவு பெரிய பிசாசுடைய கிரியையில் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் ஐயா. வியாதியின் கட்டுகள் மறையட்டும். இனி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த வியாதி அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகளை தொடு முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க. தேவ பிரசன்னத்துகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உங்கள் பிள்ளைகளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த மாதம் ஆண்டவரே, எல்லாம் இயற்கைக்கு சூழ்நிலைக்கும் விளைக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எங்களோடு நீங்கள் பெற்ற நன்மைகளை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு கீழே ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுக்கப்படும். நீங்கள் 24 மணி நேரமும் ஜெபத்துக்கு அதை அணுகலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.